பல அவதாரங்கள் பண்ணின சரித்திரங்கள் தான் இதிகாச புராணங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அறிவு ஆற்றல் இரண்டும் சேரும்போது உயர்வு அப்படிங்கிறது வரது. இது தனி மனிதனா இருந்தாலும் சரி, ஒரு குடும்பமா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு நாடா இருந்தாலும் சரி, இந்த ரெண்டும் சேரும்போது என்ன ஆகும்னா உயர்வு வரும். வெறும் அறிவு மட்டும் இருந்து ஆற்றல் இல்லைன்னாலும் அது முழுமையாக பிரயோஜனப்படாது. ஆற்றல் இருந்து அறிவு இல்லைன்னா மிருகமா ஆயிடுவோம். நாம மிருகத்துக்கு நமக்கும் பெருசா ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. அப்ப இந்த ஆற்றல் அப்படிங்கிறது பை பர்த்ல இயற்கையாவே வராது, ஜென்மத்தை அனுசரித்து வராது. அறிவு அப்படிங்கிறது ரெண்டு வகையா இருக்கு. ஒண்ணு பேசிக்கா நாம சாப்பிட்றது, தூங்குறது, குழந்தை பெற்றுக்கிறது, நம்மளை நாம் காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற அந்த தற்காப்பு உணர்ச்சி, இது உலகத்துல எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவா இருக்கு. இத நீங்க ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்க வேண்டாம். சாப்பிட்றதுக்கு யாராவது சொல்லி கொடுக்குறாளா? ஒரு மாடு குட்டி போடுறது, ஒரு நாய் குட்டி போடுறது, ஒரு மனித குழந்தைக்கு ஃபீடிங் பண்ற மாதிரி அதுக்கு பண்றா யாராவது? இல்ல அந்த தாய் நாய்க்கு தான் கையெல்லாம் உண்டா, அப்படி குழந்தைய எடுத்து பக்கத்துல வச்சுக்கிறதுக்கெல்லாம் ஏதாவது உண்டா? இல்ல பிறந்த குட்டிக்கு தான் கண்ணு தெரியுமா? இந்த பூனை நாய் இதுக்கெல்லாம் கண்ணு திறக்கிறதுன்னு சொல்லுவா. 2-3 நாள் ஆகும் கண்ணு தெரியறதுக்கே அதுக்கு. ஆமா, பிறந்த உடனே கண்ணு தெரியாது, அதுக்கு கண்ணு மூடின்னு தான் இருக்கும். அதுக்கு இந்த சந்தர்ப்பத்துல அது அம்மா எங்க இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு, அம்மாட்ட பால் எப்படி கொடுக்குறீங்கிறத தெரிஞ்சுட்டு குடிக்கிறதே இதை யார் சொல்லி கொடுக்குறா? இது இயற்கை. தூங்கிறதும் இயற்கை. அந்த சரீரத்தோட அமைப்பு வரும்போது காமம்ங்கிறதும் காமன். அது இதெல்லாம் ஒருத்தர் சொல்லி கொடுக்கவே வேண்டாம் எந்த உயிரினத்துக்குமே. பின்ன என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இங்க நித்தியமான சத்தியமான சாஸ்வதமான பேரின்பத்தை நாம் எப்படி அடையறது? சுகத்துக்காக தான் இத்தனை பேரு நாம பிறக்கிறோம், இறக்கிறோம், திரும்பி பிறக்கிறோம், இறக்கிறோம், வாழறோம். எல்லாம் சுகத்துக்கு தான். சுகாய கர்மாணி கரோத்து லோகா கரோதி லோகா. எல்லா பேரும் உழைக்கிறது எதற்குன்னா சௌக்கியத்துக்காக தான். அந்த சுகமானது நமக்கு முதல்ல கிடைச்சுதா? அந்த கிடைச்ச சுகமானது நம்ம விட்டு விலகாம இருந்துதா? இந்த 2 கேள்வியை நாம் கேட்டுட்டோம்னா நம்ம வாழ்க்கை மாறும். இந்த எண்ணத்துக்குள்ளேயே நம்ம போனதே கிடையாது. சுகம் இல்லாதத கூட சுகம்னு நினைச்சுண்டு வாழறோம் நாம். இன்னும் சொல்ல போனா ஒரிஜினலா ஒரு கஷ்டத்துக்கும் இன்னொரு கஷ்டத்துக்கும் நடுப்புல உள்ள அந்த ஒரு ஜங்ஷன் இருக்கும் பார்த்தல, ஒரு கஷ்டம் முடிஞ்செடுத்து அடுத்த கஷ்டம் இன்னும் ஆரம்பிக்கல, அதுக்கு நடுப்புல உள்ள அந்த காலத்தை சுகம்னு நினைக்கிறோம். சொல்ல போனா சாட்டர்டே சண்டே மாதிரி, வீக்கெண்டு மாதிரி. இது திங்கக்கிழமை திருப்பி அடுத்த பிரச்சனை ஆரம்பிக்க போறது, போய் ஆகணும் ஆபீஸுக்கு. அது என்னமோ நமக்கு எல்லாமே நம்மளை ஃப்ரீயா விட்டா மாதிரி, நாம என்னமோ இருக்குன்னே பிறந்தா மாதிரி. எப்படி எல்லாம் ஒரு மிருகத்துக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அந்த சுகம்னா என்ன? அந்த சுகத்தை நாம் அடையிறது எப்படி? அடைந்த சுகத்தை இழக்காம இருக்கிறது எப்படி? இதெல்லாம் ஒரு கேள்வி. இதுக்கெல்லாம் எதிலிருந்து பதில் தெரிஞ்சுக்கணும்னா சாஸ்திரத்திலிருந்து தான் தெரிஞ்சுக்கணும். அந்த சாஸ்திரங்கள் 4 வகையா இருக்கு நமக்கு. ஸ்ருதி, ஸ்மிருதி, இதிகாசம், புராணம். இந்த 4க்கும் சாஸ்திரம்னு பேர். நம்ம வாழ்வியல் முறைகளை நமக்கு சொல்லி கொடுக்கிறது, தர்மங்களை, எல்லாத்துக்கும் மேல பிரம்மத்தையும் காமிக்கிறது, ஆனந்த ஸ்வரூபனான பரமாத்மாவை நமக்கு அடையறதுக்கு வழி காமிக்கிறது. இதுல ஸ்ருதி அப்படின்னா வேதங்கள், ஸ்மிருதி அப்படின்னா சட்ட நூல்கள். வேதங்கள்லையும் சட்டங்களை பத்தி சொல்லி இருக்கும்,
சட்ட நூல்கள்லையும் சட்டங்களை பத்தி சொல்லி இருக்கும், இதிகாசத்திலையும் சட்டங்களை பத்தி சொல்லும், புராணங்கள்லையும் சட்டங்களை பத்தி சொல்லும். சொல்ற விதத்துலதான் வித்தியாசம் உண்டு. வேதம் தர்மசாஸ்திரங்கள்லாம் பை ஆர்டரா சொல்லும். அதுக்கு பிரபு சம்ஹிதைன்னு பேர். மாத்ரு தேவோ பவா பித்ருதேவோ பவா சத்தியம் வதா தர்மஞ்சரா எல்லாம் ஆர்டர் தான். அம்மாவ தெய்வமா நினை, அப்பாவ தெய்வமா நினை, தர்மத்தை செய்யி, சத்தியத்தை பேசு. இது ஒரு அரசாங்கம் சட்டம் போடுற மாதிரி. நீ இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நடந்துக்கணும், குற்றங்கள்ல ஈடுபடக்கூடாது, பிறரை தொந்தரவு கொடுக்க கூடாது, இப்படி எல்லாம் சொல்றது பத்தில இதெல்லாம் சட்டம். உன் வேலை வரக்கூடாது, ஹெல்மெட் போடாம வரக்கூடாது, எல்லாம் கரெக்ட் தான். போலீஸ்காரனே உன் வேலை ஹெல்மெட் போடாம ஏத்தாப்புல வரான். அதான் இதுல உள்ள சுவாரஸ்யமே. அவன் தான் தடுக்கணும். இத யாராவது பிடிக்க போனா கூட சரிங்களா, இப்படிதான் இருக்கு இந்த தேசத்தோட ஒரு நிர்வாகம் அப்படிங்கிறது. அப்படிதான் இருக்கு. யார் எந்த தப்ப பண்ணினா அவர்களை தண்டிக்க வேண்டிய ஸ்தானத்துல உள்ளவர்களே தப்பு பண்றார்கள்ங்கிறது இல்ல, அந்த தப்பையே பண்றான். அதான் இதுல உள்ள பிரச்சனையே. எந்த தப்புக்காக இவனை தண்டிக்கிறதுக்கு வச்சிருக்கமோ நாம, அந்த தப்ப அவனே பண்றான். ஜனங்கள் அதை ஃபாலோ பண்றாளான்னா இல்ல. இப்ப அடுத்தது என்ன, எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மனைவி நண்பனை விட்டு சொல்லலாம். ரொம்ப ஸ்பீடா போறான்டா இவன், ஹெல்மெட் போடாம போறான்டா, இவனை கூப்பிட்டு கொஞ்சம் அட்வைஸ் பண்றா அப்படின்னா மனைவி சொல்லுவா. பெரும்பாலா கவனிச்செல்லாம் வாழ்க்கையிலேயே அப்பா அம்மா ஆர்டரா சொல்றவா. அவ சொல்லி கேட்காத திருந்தாத பெரும்பாலான பையனுக்கு கல்யாணம் ஆனோடனே ஓரளவு திருந்துவான். ஒரு காலத்துல வாழ்வியல் கரெக்டா இருக்கிற காலத்துல அன்னைக்கே சொல்லுவா, கல்யாணத்தை பண்ணி வை, பொறுப்பு வந்துரும்பா. பொறுப்பு இல்லாம இருக்கான், ஒரு அலட்சியமா இருக்கான் அப்படின்னு உடனே, ஏன்னா ஒரு கட்டுப்பாடுக்குள்ள இருந்தது. கல்யாணத்தை பண்ணி வை, பொறுப்பு வரும்பா. அந்த மனைவி சொல்லும் போதும் இதனால் தெரியாததெல்லாம் தெரியும், இதனால் தெரியாத விஷயங்கள்லாம் தெரியும். ஏன்னா அந்த சொல்ற விதத்துல. அதுக்கு காந்தா சம்ஹிதைன்னு பேர். அரசனோ குருவோ ஆச்சாரியனோ அப்பாவோ நமக்கு சொல்றதுக்கு பிரபு சம்ஹிதைன்னு பேர். நண்பனும் மனைவி இவர்கள்லாம் சொல்றதே நமக்கு நேர நம்மள ஆர்டரா சொல்ல மாட்டான். ஏன் நீங்க எனக்காக ஹெல்மெட் போட்டுன்னு போக கூடாதா, நீங்க போட்டுக்க வேண்டாம், எனக்கு கவலையா இருக்கு, நீங்க போட்டுன்னு போங்க, நீ போட்டுன்னு போடாவு அப்படின்லாம் சொல்லி நண்பன் சொன்னான்னா இல்ல மனைவி சொன்னான்னா கேட்பா சில பேர். அதுக்கு அடுத்த ஒரு விதம் சிசு சம்ஹிதைன்னு பேர். மூணாவது விதம் டீச்சிங். அது எப்படின்னா, ஒரு குழந்தை சொல்ற மாதிரி அல்லது குழந்தைக்கு சொல்ற மாதிரி ஒரு கதையை சொல்லி, இந்த கதையில இருந்து நீ என்ன தெரிஞ்சுட்ட அப்படின்னு ஒரு நீதி கதைகள்னு உண்டு. அந்த காலத்துல பெரும்பாலா நீதி கதைகளை தான் சொல்லுவோம் நாம. அந்த காலங்கள்லாம் கவனிச்சோம்னா என்ன, தர்மத்தை தான் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஆரம்பமே அறம் செய்ய விரும்பு. இது ஒரு ஆத்திச்சூடி. ஆறுவது சிதம், அ ஆ இ ஈ உ ஊ அப்படிங்கிற அந்த எழுத்தை அறிமுகப்படுத்துறதான ஒரு சூத்திரம் இது ஔவையாரோட. இன்னைக்கு அப்படியா சொல்றோம், நம்ம சொல்லி கொடுக்கணும். மாறி போயிடுது. இந்த குழந்தைகள் சொல்றது புராணங்கள் சொல்ற மாதிரி, குழந்தைகளுக்கு சொல்றது புராணங்கள் சொல்ற மாதிரி. 3 டைப். இதுல நடுப்புல சொன்னதான இதிகாசம் அப்படிங்கிற மெத்தேடுல சொல்லப்பட்டது ஒன்று ராமாயணம், மற்றொன்று மகாபாரதம். வால்மீகி ராமாயணம், வியாச பாரதம். அதை மனசுல வாங்கிக்கணும். பொதுவா கம்பர் சொல்றது பிரமாணம், வில்லிபுத்தூரார் சொல்றது பிரமாணம் அப்படிங்கறது. அதுக்கு முன்னாடி யார் சொன்னாலும் அவளோடதுதான் பிரமாணமா இருக்கும். கம்பருக்கு கண்டென்ட் கொடுத்தது யாரு? வால்மீகி தானே.
வால்மீகி சொல்லலைன்னா ராமாயணத்தை பத்தி கம்பருக்கு எப்படி தெரியும்? வியாசர் சொல்லலைன்னா மகாபாரதம்ங்கிறது வெளியில எப்படி தெரியும்? அப்ப இவர்களுக்கும் மூல நூலா அது அமையற. அதை எடுத்து ஒருத்தர் பேசும்போது தான் புரிஞ்சின்ற அளவு, தனக்கு பிடிச்ச விதம், தனக்கு பிடிச்ச விஷயம், இவாளுடைய அறிவோட அளவு, இதை வச்சுன்னு அதை பண்ணுவா, சொல்லுவா உலகத்துக்கு. வால்மீகி சொன்னதை அப்படியே கம்பர் சொல்லிட முடியாது. வியாசர் சொன்னதை அப்படியே வில்லிபுத்தூரால சொல்ல முடியாது. ஒரு இடத்துல போய் நாம சாப்பிட்டுட்டு வரோம், கல்யாணத்துல சாப்பிட்டுட்டு வரோம். எத்தனை ஐட்டம் சார்? 75 ஐட்டம், 100 ஐட்டம். என்னென்ன ஐட்டம்னு கேட்டா சொல்லலாம், ஞாபகம் இருந்தா சொல்லலாம். இல்லையா எப்படி இருந்ததுன்னா இது என்ன இருந்து அது என்ன சொல்லலாம். அது என்னமா இருந்தது அப்படின்னு கேட்டோம்னா, சார் நான் எத்தனையோ இடத்துல சாப்பிட்டுருக்கேன் சார், இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது, வாயில பட்டவனே இப்படி இல்லாம நாம சொல்ல முடியுமே தவிர நாம என்ன அனுபவிச்சோமோ அதை அவனுக்கு கொடுக்க முடியுமோ? நான் என்ன சாப்பிட்டேனோ, சாப்பிடும்போது எனக்கு எந்த அனுபவம் இருந்ததோ அதை நான் கேட்கிறவன்ட்ட கொடுத்துட முடியுமோ? அது மாதிரி ஒரு வால்மீகியையோ ஒரு வியாசரையோ ஒருத்தர் படிக்கும் போது அந்த படிக்கிறதே உள்ள அவர்கள் அனுபவிக்கிற அனுபவத்தை திருப்பி எழுத்துல வரத்தே கொடுக்க முடியாது. கற்பனை வேணா பெருசாகும், முழுசா கொடுத்துட முடியாது. அப்ப நாம அந்த வால்மீகி என்ன சொன்னார், கம்பர் என்னது, வியாசர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். இன்னைக்கு உள்ள ஒரு பெரிய ஒரு இடையூறுகள் நமக்கு என்னன்னா, அந்த புஸ்தகத்தெல்லாம் குழி தோண்டி புதைச்சு சமாதி கட்டியாச்சு. மூல புஸ்தகங்கள்லாம் இன்னைக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு ஆளே குறைச்சல். இது மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல சொன்னாதான் உண்டு. பேசுறவாலும் அவியலாதான் பேசுறா, அவ படிச்சதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பேசுறா. இதுல வியாசர் சொன்னது எது, கம்பர் சொன்னது எது, காளிதாசன் சொன்னது எது, இங்கிலீஷ்காரன் சொன்னது எதுன்னு தெரியாதபடிக்கு எல்லாத்தையும் கலந்து கட்டி அடிக்கிறதே கேட்கறதே நமக்கு பிரமிப்பா இருக்கே தவிர, நீங்க சிந்திச்சு இத பிரமாணமா எடுத்துக்க முடியாது. நாளைக்கு நான் ராமாயணத்திலேயே வால்மீகி சொன்னதை ஒண்ணு கம்பர் சொன்னதை ஒண்ணு கலந்து சொல்றேன்னா உங்களுக்கு என்ன தோணும்? ரெண்டுமே ராமாயணத்துல இருக்குன்னு தான் தோணும். இப்ப உதாரணம் சபரி ராமனுக்கு பழம் கொடுத்தார், இது அடிப்படை. சபரி ராமனுக்கு எப்படி பழம் கொடுத்தாள் அப்படிங்கிறத ஒருத்தர் சொல்றார், இது எப்படி பழத்தெல்லாம் பொறுக்கின்னு அதுல நார் இல்லாத புளிப்பு இல்லாத பழமா எடுத்து அந்த வகை பழங்கள் எடுத்து தான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி நன்னா இருக்கும்னு தெரிஞ்ச பழத்தை எடுத்து ராமனுக்கு வச்சால் அவள்னு ஒருத்தர் சொல்றார். இன்னொருத்தர் என்ன சொல்றார், தான் சாப்பிட்ட பழத்தை கொடுத்தாருங்கிறார். தான் சாப்பிட்ட பழத்தை கொடுத்தாருன்னு சொன்னா இதுக்கு 2 அர்த்தம் எடுத்துக்கலாம். உதாரணமே, நம்ம பழக்காரன்ட்ட வாங்கும் போது சாமி ஒரு பீஸ் சாப்பிடுங்கம்மா நம்மளை வாங்கிக்கிறதுக்காக, நன்னா இருக்குன்ன உடனே நம்ம மேல வாங்கிப்போம். அது ஏற்கனவே யாரெல்லாம் சாப்பிட்டதோ இன்னும் யாரெல்லாம் சாப்பிட போறாலோ ஒரே பழத்துல இருந்தா அவன் கட் பண்ணி கொடுக்கறான். அது மாதிரி சபரி கட் பண்ணி ஒரு இதை தான் சாப்பிட்டுட்டு கொடுத்தாளா, இல்ல அந்த ஜாதி பழத்தை கொடுத்தாளா? இன்னும் சில பேருக்கு சபரி எச்ச பண்ணிட்டு ரொம்ப மேல பேசுறது ஜனங்களை அப்படியே உணர்ச்சி வசப்படுத்துறதுன்னு ஒண்ணு, இந்த சப்தங்கள்ல உணர்ச்சி வசப்படுத்துறது அது போராது. பக்தி படுத்துறது வேற, உணர்ச்சி வசப்படுத்துறது வேற. பக்தியை கொடுக்கலாம், உணர்ச்சி வசப்படுத்துறேங்கிற பேர்ல அசத்தியமான விஷயத்தை சொல்லிடக்கூடாது. இது எப்படி சொன்னான்னு யாரு சொல்றது? வால்மீகி ரீதியா பழம் கொடுத்தால்தான் இருக்கு. சபரி கொடுத்த பழத்தை பகவான் சாப்பிட்டான் அப்படிங்கிறது பிரசித்தம், எல்லாருமே சொன்ன விஷயம். அப்ப வால்மீகி என்ன சொல்லியிருக்காருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? வால்மீகி ராமாயணம் கேட்டாதான் தெரியும். வால்மீகி ராமாயணத்தை இன்னைக்கு நிறைய பேர் புஸ்தகம் போட்டிருக்காங்க. வால்மீகி ராமாயணத்தை மூலம் டெக்ஸ்ட் போட்டிருக்கா, அந்தந்த பாஷையில போட்டிருக்கா, பதமா பிரிச்சு
அதுக்கு அர்த்தமும் போட்டிருக்கா. இதெல்லாம் போராது. இந்த வால்மீகி ராமாயணத்துக்கு 3 பேர் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. கோவிந்தராஜர், மகேஸ்வரர், திலகர் அப்படின்னு 3 பேர் இதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கா. பிரதானமா ராமாயணத்துக்கு வியாக்கியானம் பண்ணவாலே அவாதான். இதுலயே கோவிந்தராஜர் விஷ்ணு பட்சமா நிறைய பண்ணுவார். மகேஸ்வரரோ திலகரோ வரும்போது அதுல ரொம்ப உள்ள போக மாட்டாவா. இப்ப உதாரணம் சொல்லணும்னா, ராமேஸ்வரத்துல ராமன் சிவபெருமான பூஜை பண்ணினாரா பண்ணலையா? அத்திரபூர்வம் மகாதேவஹா அப்படின்னு அங்க பதம் இருக்கு. இது கோவிந்தராஜர் மகாதேவன் அப்படிங்கிற பதத்துக்கு உலகம் முழுக்க நாம யார சொல்றோம்? இன்னைக்கு சிவன்னு தான் சொல்றோம். அங்க சமுத்திரராஜன் வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே அந்த பதம் அன்வயமாகுமா ஆகாதாங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். சாஸ்திரத்துல சில பதங்கள் சில இடங்கள் வரத்து அந்தந்த பிரகரணத்தை வச்சு அது அன்வயமாகும், அது செட் ஆகும். அது ஒரே வார்த்தை இருக்கு பாருங்க. ஈஸ்வரன்கிற வார்த்தை சிவபெருமான மட்டும் குறிக்காது, விஷ்ணுவையும் குறிக்கும். ஒரு இடத்துல விஷ்ணுங்கிற வார்த்தை விஷ்ணுவை மட்டும் குறிக்காது, சிவபெருமானையும் குறிக்கும். வியாபிச்சு இருக்கிறவன் அர்த்தம். சிவபெருமான் வியாபிச்சு இல்லையா? விஷ்ணுன்னா வியாபிச்சு இருக்கிறவர்னு அர்த்தம். ஈஸ்வரன்னா எல்லாத்துக்கும் அதிபதினு அர்த்தம். ஏன் விஷ்ணு அதிபதி இல்லையா? இப்படி ஒரு கேள்வி வருமோனும். ஆனா நாம காமனா இந்த இடத்துல பார்க்கணும்னா, அந்த இடத்துல மகேஸ்வரர் வரும்போதுதான் மகேஸ்வரர் திலகரோ சம்திங். இதுக்கு முன்னாடி உள்ள புராணங்கள்ல பகவான் பண்ணினதை சொன்னதெல்லாம் எடுத்து போடுறார். அவர் வராக புராணத்திலிருந்து சம்திங் எடுத்து போடுறார். இதுக்கு மேல பிரவச்சனம் பண்றவா என்ன பண்றாங்கிறத சொல்லிடுற. விஷ்ணு பட்சமா பேசணும்னு நினைச்சிருந்து பேசுறவா. பொதுவா ராமாயணத்தை நான் எல்லாரையும் குறை சொல்லல, ராமாயணத்தை பேசுறவாள்ல காமனா பேசுறவா உண்டு. நம்மளை பொறுத்த பர்யந்தம் இந்த அடிப்படையில் எல்லாருமே மனசுல வாங்கிக்கோங்க. நாங்க சைவமும் கிடையாது, வைஷ்ணவமும் கிடையாது. நாங்கெல்லாம் ஸ்மார்த்தா வைதீகமான மதத்தை ஃபாலோ பண்றவா. ஸ்மிருதி அப்படின்னா சாஸ்திரங்கள்னு அர்த்தம். ஸ்மிருத்யுக்தமான கர்மாவை பண்றவாளுக்கு ஸ்மார்த்தால்னு பேரு. ஸ்மார்த்தால்னா விபூதிட்டு வாழ்னு அர்த்தம் இல்ல. சைவர்கள் வேற, வைணவர்கள் வேற, அந்த சித்தாந்தத்தை பின்பற்றவர்கள் வேற. நாம் ஆதிசங்கரர் வழி வரவா. ஆதிசங்கரருக்கு வேதம்தான் பிரமாணம். வேதோக்தமான தெய்வங்கள் எல்லாத்தையுமே அவர் கொண்டாடி இருக்கார். கணபதியை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார், முருகனை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார், சூரியனை பத்தி பண்ணியிருக்கார், விஷ்ணுவை பத்தி நிறைய பண்ணியிருக்கார், சிவனை பத்தி நிறைய பண்ணியிருக்கார், அம்பாளை பத்தி நிறைய பண்ணியிருக்கார். அந்தந்த ஸ்தோத்திரங்கள் வரத்த அந்தந்த தெய்வத்தை உயர்வுன்னு சொல்றார். அதுதான் பரமாத்மாங்கிறார், அதுதான் பரபிரம்மங்கிறார், அதுதான் எல்லாத்துக்கும் மேலேங்கிறார், அதுதான் மூல காரணம்ங்கிறார். பொய்யா ரைட்டான்னா பதில் சொல்ல முடியாது. நீங்க நான் மெரிலான நின்று இந்த தண்ணி தான் எங்க காவேரி தண்ணின்னு நான் சொல்றேன், நீங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? மெரினா பீச்ல நின்று சமுத்திரத்துல இருக்க இந்த ஜலம் எங்க காவேரி ஜலம் தான் நான் சொல்றேன். ஒரு தெலுங்குக்காரன் சொல்றான் இல்ல இல்ல எங்க கோதாவரி ஜலம் தாங்கிறான். இன்னொருத்த சொல்ற பெங்கால்காரன் இல்ல எங்க கங்கா ஜலம் தாங்கிறான். மூணுமே உண்மைதான். சொல்ல போனா இந்த கங்கை கோதாவரி காவேரிக்கு ஜலமே இந்த சமுத்திரம் கொடுத்ததுதான். இதுல இருந்து எடுத்துன்னு போய் தானே மேகம் மழையா கொட்டுறது. இதெல்லாம் ரொம்ப நுட்பமான விஷயம், தத்துவமான விஷயமா போகும்போது இப்படி நமக்கு ஒரு பட்சமா சார்ந்து பேசணும்னு தோணாது. சில பேர் இன்னைக்கு அதை தாண்டாதவாளா இருக்கா. நான் விஷ்ணு பட்சமா பேசுறேன், சிவபட்சமா பேசுறேங்கிற ரீதியில விஷ்ணு உயர்வு, சிவன் பூஜையே பண்ணது கிடையாது, சிவனை பூஜையே பண்ணல, இப்படி எடுத்துட்டா நம்ம ஆர்கியூமெண்டா பண்ணினா நிறைய பண்ணலாம். நாம அந்த சப்ஜெக்டுக்குள்ள போகல. ஏன்னா நம்மளை பொறுத்த பரியந்தம் இப்ப பதில் சொல்ற மாதிரி சில பேருடைய நடவடிக்கைகள் இருந்தாலும் நம்ம மதத்தை நாம பார்க்கும்போது ஏற்கனவே பல வகையில தாக்கப்பட்ட நிலையில இருந்த மதம் இது. பெரட்டியார் முதல்ல நமக்குள்ளேயே ஒற்றுமையா இருந்த காலமும் உண்டு. அப்புறம் நமக்குள்ளேயே
வேற்றுமைகள் வந்த காலமும் உண்டு, நமக்குள்ளேயே வேறு மனிதர்கள் வந்த காலமும் உண்டு. திருப்பி நாம ஒற்றுமையாகிற சமயத்துல திருப்பி ஒரு சண்டையை மூட்டி விடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க பதில் சொல்றதில்லை. ஆனா எல்லாத்துக்கும் வாயை பத்தின்னு போயிட முடியாது. எல்லாம் பரமாத்மா தான். இதான் அடிப்படை விஷயம். பூஜை பண்ணினார்னா பண்ணினார், கிருஷ்ணன் பூஜை பண்ணினாரான்னா பண்ணினார், சிவபெருமான பண்ணினாரான்னா பண்ணினார், சிவபெருமான் விஷ்ணுவை பூஜை பண்ணினாரான்னா பண்ணினார். எல்லாமே இருக்கு புராணத்துல. இத சொல்றவா என்ன பண்ணுவான்னா அவரவர்களுடைய அபிப்பிராயத்துக்கு பேசிடுவா. நாம மூலமா வால்மீகி ராமாயணத்தை எடுத்துன்னு பேசலாம். அதுலயே இத்தனை ஜாக்கிரதையா பேசணும். வால்மீகி ராமாயணத்தை மட்டும் சொல்றவா குறைச்ச. இங்க நாம 108 நாள் வால்மீகி ராமாயணம், சம்பூர்ண வால்மீகி ராமாயணம், சம்பூர்ண ராமாயணம்னு சொல்லி ரொம்ப பிரசித்தியாயி. அது ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த இந்த ஒரு MKT தியாகராஜ பாகவதர்னு ஒருத்தர், அவர் நடிச்ச ஒரு சினிமா, அந்த படம் எனக்கு கரெக்டா அப்ப ஞாபகம் இல்லை, ரொம்ப சங்கீதமா உள்ள படம். இந்த ஊர்ல 3 வருஷம் ஓடினது. அதுமா இல்ல, ஹரிதாஸ் 3 வருஷம் ஓடினது இந்த ஊர்ல ஒரு தியேட்டர்ல. ஒரு தீபாவளி, அடுத்த தீபாவளி, அடுத்த தீபாவளி அப்படின்பா. அதை பிரேக் பண்ணினது நம்ம சம்பூர்ண ராமாயணம். 5 வருஷமா போயிட்டு இருக்கு SVBC சேனல்ல. 5 வருஷமா தினம் ராத்திரி 9:30 மணிக்கு. ஒரு தடவை முடிச்ச உடனே அடுத்த தடவை ஆரம்பிச்சிருவாவா. ஒரு தடவை முடிச்சு கண்டென்ட் இல்லாம இல்ல. இதை கவனிச்சு கேட்கணும். நிறைய கண்டென்ட் அவளுக்கு இருக்கு, நிறைய பேர் உபன்யாசம் பண்றா, நிறைய பேர் இது பண்றா. ஆனா ஒரு நாளைக்கு அந்த ராமாயணத்தை நிறுத்திட்டா அத்தனை போன் வருதுங்கிறா திருப்பதி சேனல்ல. அத்தனை பேர் கேட்கறா, ஏன் நிறுத்தினேன்னு கேட்கறா அப்படிங்கிறா. என்னோட சாமர்த்தியம் இல்லை. அந்த ராமாயணத்தோட வெவ்வேறு சப்ஜெக்ட்ல நீங்க பேசலாம், அப்படி இல்லை. ராமாயணம் தான். அந்த ராமாயணமே 2 தடவை முடிஞ்சு 3வது தடவை ஆரம்பிச்சு நடக்கிறது. எதுக்கு சொல்றேன்னா அத்தனை அனுபவம் அந்த ராமாயணத்துல. அது மாதிரி இந்த பாரதம் ஆரம்பிச்சேனா, இந்த சம்பூர்ண பாரதத்துக்கு வியாச பாரதம் ஆரம்பிச்சேன். அப்ப கொரோனா வந்ததுனால நின்று போயிடுது. ஒரு குறிப்பிட்ட நாள் சொல்லிவிட்டு அந்த பாரதம் நின்று போயிடுது. அதோட ரெக்கார்டும் இல்லை. அவர் விஜயன் ஒருத்தர் தான் இருக்கு, அது முழுசா இல்லை. நமக்கே தோணினது அது. எல்லாருமே கேட்கிறார் அந்த வியாச பாரதம் சம்பூர்ணமா வியாச பாரதம் வேணும் அப்படின்னு. அதுக்காக இந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆரம்பிச்சு ஒரு 15ஆம் தேதி வரையில் உண்டு, சிவராத்திரி வரையில். அப்புறம் எப்பப்பெல்லாம் தேதி கிடைக்கிறதோ அப்பப்பெல்லாம் நடக்கும். இது சம்பூர்ணமா இதே மாதிரி ஒரு 100 நாள் போல வியாச பாரதம்ங்கிறது சொல்லப்படும். இந்த பாரதம் அப்படிங்கிறது பஞ்சமோ வேதஹா அப்படின்னு 5வது வேதம்னு சொன்னேன். வேதம்னா அறிவு. இந்த பாரதம் அப்படிங்கிற வேதமானது நமக்கு என்னத்தை சொல்ல வர்றது அப்படின்னா தர்மத்தை சொல்ல வர்றது. ஏன் தர்மத்தை சொல்லணும் அப்படின்னா இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டு போயிடுறேன். இன்னைக்கு உலகம்ங்கிறது எதுல நிலை பெற்று இருக்குன்னா தர்மோ விஸ்வஸ்ய ஜகத பிரதிஷ்டா தர்மே சர்வம் பிரதிஷ்டிதம் அப்படின்னு வேதம் சொல்றது. இந்த உலகம் முழுக்க எதுல நிலை பெற்று இருக்குன்னா தர்மத்துல. தர்மம்னா அதுக்கு சுபாவம்னு சொல்லலாம். பொதுவா ஒரு வார்த்தையா சொல்லணும்னா சுபாவம். நாயோட தர்மம் கொலைக்கிறது. நாய்க்கு சுபாவம் என்ன? கொலைக்கிறது. குதிரையோட தர்மம் என்ன? ஓடுறது. அது மட்டும் அர்த்தம் ஆகாது. மனிதனோட தர்மம் என்ன? அடுத்த ஒரு கேள்வி வருமோ? நேர்மையா இருக்கிறது, கருணையா இருக்கிறது, சத்தியம் பேசுறது, தானம் பண்றது, பொறுமையா இருக்கிறது, பிரம்மச்சரியத்தோட இருக்கிறது, இதெல்லாம் மனித தர்மங்கள்னு பேர். இந்த தர்மங்கள் தான் உலகத்தை நடத்துறதுன்னா எப்படின்னா அதுதான் உண்மை. இன்னைக்கு கவர்மெண்ட் இருக்கு. கவர்மெண்டோட அந்த சக்தியையும் மனிதர்களோட சக்தியையும் நாம ஈக்குவேஷன் பண்ணி பார்த்தோம்னா இத்தனை பேருக்கு ஒரு சின்ன சட்டத்தை சொல்றேன். சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்துறதுக்கு இத்தனை பேருக்கு ஒரு போலீஸ்காரா இருக்கணும் அப்படின்னு
கணக்காவா ஏதோ கால்குலேஷன் வச்சிருக்கா. 200 பேரோ 400 பேரோ 900 பேரோ ஏதோ ஒண்ணு. இது அப்படிதான் இருக்கான்னா இல்ல. இப்ப 100 பேருக்கு ஒரு போலீஸ்காரா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். இங்க நம்ம தேசத்துல எப்படி தெரியுமா இருக்கு, 1000 பேருக்கு ஒருத்தர் இருந்தாலே பெரிய விஷயம். அப்படிதான் இருக்கு, முழுசா இல்ல. அப்ப அவ முழுசா இத தப்பு நடக்காம பண்ணிட முடியாது. தப்பு நடந்தா அவனை கண்டுபிடிச்சு அவனை தண்டிக்கலாம். அது செஞ்சாலே ஒழுங்கான கவர்மெண்ட் அர்த்தம். தப்பு நடக்காம பார்த்துக்கிறது அந்த ராஜாவா நம்மளோட ஒழுக்கம்? அதான் இந்த கேள்வி. அவரவர்கள் மனசுல உள்ளதான அந்த ஒழுக்கமா இல்ல கவர்மெண்ட்டுகளோட சட்ட திட்டங்களா? அமெரிக்கால பார்த்தேன்னா அப்படியே அப்படி குழந்தை அப்படி நடந்து போச்சுன்னா, ஐஸ் வண்டி வந்ததுன்னா இது வந்ததுன்னா காரை ஸ்லோ பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லுவா. நான் வெளிநாடு போக மாட்டேன், சொன்னதை வச்சுன்னு பேசுறேன். அப்படி ஸ்லோ பண்ணணும். யாராவது ஒருத்தர் நடக்க முடியாதவா நடந்தா அவளுக்கு வழி விடணும். எல்லாம் கரெக்டு. ஏன்னா நீ அதை மீறினா தொலைச்சிருவான் உன்னை. அந்த சட்ட திட்டங்களை அவ மீறும் போது பாருங்க, நம்ம ஊர்ல உட்கார்ந்து தர்ணா பண்ணுவோம். ஒரு பிரச்சனைக்கு நம்ம பண்றதா இருந்தா உட்கார்ந்து. அவர்களோடது எப்படி இருக்கும்னா வெறி பிடிச்சா மாதிரி இருக்கும், மிருகப்பிராயமா இருக்கும். பாரத தேசத்தை தவிர உலகத்துல எந்த தேசத்தையும் கவர்மெண்ட் இல்லாம நீங்க விட்டு பார்த்தேன்னா 2 நாள் ரன் ஆகாது. நம்ம தேசம் அப்படி இல்லை. நம்ம குடும்பத்துல உள்ள கட்டுப்பாடு, நம்ம சமூகத்துல உள்ள கட்டுப்பாடு, நம்ம இனத்துல உள்ள கட்டுப்பாடு, கிராமத்துக்கு கட்டுப்படுறது, பெரியோர்களுக்கு கட்டுப்படுறது, மனசாட்சிக்கு கட்டுப்படுறது, தெய்வத்துக்கு கட்டுப்படுறது, இத்தியாதி விஷயங்கள்லாம் இந்த ஜனங்கள்கிட்ட கொண்டு எப்படி சேர்த்தாவா? இத்தனை விஷயம் இன்னைக்கு கொண்டு ஜனங்கள்கிட்ட எப்படி சேர்த்தா? எல்லாருக்கும் அடிப்படை விஷயம் தெரியும். நான் சொல்லவே வேண்டாம், பிரவச்சனமே பண்ண வேண்டாம். பிறர் பொருளை அபகரிக்க கூடாது, பிறர் மனைவி அபகரிக்க கூடாது, பிறர் சொத்தை அபகரிக்க கூடாது, பிறரை ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பிறரை ஹிம்சை பண்ணக்கூடாது, நல்லவனா இருக்கணும், கருணையோட இருக்கணும். இதெல்லாம் யார் சத்தியமா ஸ்கூல்ல சொல்லி கொடுக்க மாட்டான். இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. அதை விட்டு விலகின உடனேவே அந்த ஜெனரேஷன் எப்படி இருக்குங்கிறதையும் நாம பார்க்கலாம். இந்த கட்டுப்பாடுக்குள்ள சொல்லி கொடுக்கப்பட்ட காலத்துல இருந்த ஜெனரேஷனும் அதை விட்டு விலக ஆரம்பிக்கிறதே உள்ள ஜெனரேஷனையும் பாருங்க. இது அத்தனையும் நமக்கு எப்படி போய் ரீச் ஆகுதுன்னா இது மாதிரி பிரவச்சனங்களாலதான், இதிகாச புராணங்களாலதான். ஆதி காலத்திலேருந்து சொல்லி சொல்லி கொடுத்து 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 ராமன் மாதிரி கணவன் வரணும் எனக்கு அப்படின்னு ஒரு சாதாரண கிராமத்து பொண்ணு கூட சொல்லுவா. ராமன் மாதிரி எனக்கு ஆத்துக்கார் வரணும் அப்படின்னு. ஹரிச்சந்திரன் மாதிரி பொய் பேசக்கூடாது, சாவித்திரி மாதிரி பதிவிரதையா இருக்கணும், தர்மபுத்திரர் மாதிரி தர்மிஷ்டரா இருக்கணும். இதெல்லாம் நம்ம மனசுல ஏத்தினது இந்த இதிகாச புராணங்கள் தான். அப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம மனசாட்சிக்கு ஒரு தெளிவு வர்றது இந்த இதிகாசங்கள். அதுதான் சுத்திங்கிறது. நீங்க போய் கங்கையில ஸ்நானம் பண்ணணும்னா உடம்புல அழுக்கு போறது பாருங்க, அதுக்கு பேர் சுத்தி இல்ல, அது சும்மா சுத்தின்னு நம்ம சொல்றோம். கங்கையில ஸ்நானம் பண்ணினா மோட்சம்னா முதல்ல கங்கையில உள்ள மீனுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கணும். அதெல்லாம் 24 மணி நேரமும் ஸ்நானம் பண்ணின்னு தானே இருக்கு. எல்லாம் மோட்சத்துக்கு போயிடுமா? அப்ப கங்கையில ஸ்நானம் பண்ணினா என்ன மோட்சம்னு சொல்றத என்னன்னாலும் இந்த அழுக்கு போகுங்கிறது தான். மனசுல உள்ள அழுக்கெல்லாம் போகும். எது அழுக்கெல்லாம் போக்குறதோ அது புண்ணியம், எது மனசுக்கு அழுக்க கொடுக்கிறதோ அது பாவம். இது அடிப்படையா தெரிஞ்சிருந்தா போதும். தர்மம் அதர்மம் அப்படின்னு இது மாதிரி ஒரு நல்ல சிந்தனையோட வாழ்ந்தவர்கள் கதையை மொத்தமா தொகுத்து இந்த பாரதம் கொடுக்கிறது. அதான் அதுல உள்ள ஆச்சரியம். இப்ப ராமாயணம்னு எடுத்துட்டா ராமர் கதையில தான் ஒரே ட்ராக்ல போகும். அது பாகவதம்னு எடுத்துட்டேன்னா பகவான் பண்ணின அவதாரங்களை மட்டும் சொல்லிட்டு போகும். அது பக்தர்களோட கதையை மட்டும் சொல்லிட்டு போகும். மனித சமூகத்துக்கு தேவையான அடிப்படை நீதிகளை சொல்லாது. பக்திங்கிறது
இந்த மனிதனா நீங்க ஆனப்புறம்தான் பக்திங்கிறது. நீங்க மனிதனாவே ஆகல அப்படின்னா, அடிப்படை ஒரு தன்மையே இல்லைன்னா, மனித தன்மையே இல்லைன்னா, அதெல்லாம் போதிக்கணும்னு தீர்மானம் பண்ணிதான் வியாசரால இந்த மகாபாரதம் அப்படிங்கிறது செய்யப்பட்டது.